வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் பேர் என்ன, கருப்பு மூவியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷனுக்காக வந்து வராங்க. அப்போ ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து இழுக்குது, ஏதோ ஒரு தடங்களாகுது அப்படிங்கிற மாதிரி. நகை பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. திருடர்கள் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க பாதி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் போய் வாங்கும்போது நிறைய வாய்தான்னு தள்ளி போயிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், பணம் கிடைச்சா ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோயில் வாசல்லே இருக்கிற கருப்புக்கிட்ட போய் நீ கேளுங்க, மிளகா அரைச்சி கொடுத்தாக்க கருப்பு வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவரும் போய் யார்கிட்ட தான் போய் கேட்கறது, வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு கருப்பு சாமிகிட்ட போய் கேட்குறாரு. அப்போ கருப்பு சாமி வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து வராங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன ரகலை நடந்தது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி மூவியில் வந்து அது மாதிரி நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஏன் குற்றம் நடக்குது அப்படின்னு கடவுள் வந்து என்ன மாதிரி விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, என்ன மாதிரி கோர்ட்டில் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க மக்களே. இந்த படத்தோட ஸ்டோரி வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் தான். கருப்பணசாமி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். அது வந்து காமெடி கலந்து கொடுக்கலாம். ஆனால் காமெடிக்கு உண்டான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வில்லனாக பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி அங்கங்கே வந்து மிஸ் ஆகுது. இதுதான் படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டு. காமெடி மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா படம் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் வரும். கடவுளுடைய அந்த அனுகிரகம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஸ்டோரி பிளாட்லாம் நமக்கு தோணும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தொய்வு ஏற்படுது, நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அங்கே தான் வந்து காமெடி இந்த என்டர்டைன்மெண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் சூர்யா சாருக்கு உண்டான ஃபேன்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கொடுத்து அப்படியே ஃபில்லப் பண்ணிட்டாங்க. படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக ஓகே வந்து இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி மாதிரியே இருந்தார். கருப்பணசாமி நீங்கள் பார்க்க போகணுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்கள். சூர்யா சார் வந்து கருப்பணசாமி கேரக்டருக்கு அப்படியே அற்புதமாக வந்து பொருந்திருந்தார். அவங்க மட்டும் இல்லை, படத்தில் நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அபிசங்கர் தான். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு இல்லை கோர்ட் வாசலில் ஒரு எந்திரிச்சு பேசுகிறாங்க, அது ஸ்லோ மோஷனில் போட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து படம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அது ரொம்ப நல்லாவே இருந்தது, படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. படத்தோடைய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிறதும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூர்யா சாரோடைய அந்த கம்பீரமான தோற்றமும் தான். படத்தில் லியோ சம்மந்தமாக ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, அது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதுவும் நல்லா இருந்தது, ஒரு மாற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருந்தாங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஆகா ஓகோலாம் இல்லை, கதைக்கு தேவையான அம்சங்கள் எல்லாமே படத்தில் இருந்து படம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபில்லப் ஆயிடுச்சு. ஆனால் மூக்குத்தி அம்மன் மாதிரி ஒரு காமெடி கலர்ந்த என்டர்டைன்மெண்ட்டு எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைனஸும் ஒரு வருத்தமும் வந்து இருந்தது. மொத்தத்தில் சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கம்பேக்கான ஒரு மூவி. எல்லாரும் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். படம் வந்து சூப்பராக நல்லாயிருக்கு.